அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடன் இன்று கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய அந்த 3 கட்சிகளுக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான ஒப்பந்தம் இன்று காலை சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக புதிய தமிழகம், SDPI மற்றும் அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய இந்த 3 கட்சிகள் சார்ந்த கூட்டணி கையெழுத்தாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று தேமுதிக கட்சியின் சார்பிலும் இருந்தும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்கின்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த வரைக்கும் தென்காசி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படலாம் எனவும், SDPI கட்சியை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் அல்லது தென் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தேனி அல்லது ராமநாதபுரம் ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் ஒதுக்கீடு செய்யப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புரட்சி பாரதம் கட்சியை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் அல்லது திருவள்ளூர் ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதி வழங்கப்படலாம் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. தேமுதிகவிற்கு கிருஷ்ணகிரி, வேலூர், விருதுநகர், கள்ளக்குறிச்சி மேலும் கூடுதலாக ஒரு தொகுதி வழங்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மொத்தம் அந்த 10 மணிக்கு இன்று காலை இந்த புதிய தமிழகம், புரட்சி பாரதம், SDPI, தேமுதிக உள்ளிட்ட இந்த கட்சிகளுக்கு அந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் எனவும், இன்று மாலை அதிமுக வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்வதற்கான அந்த ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்று அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலும் அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்கின்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்று முதல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பெறப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் வேட்புமனுவும் துவங்கி இருக்கிறது. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் அவர்களுடைய வேட்பாளர்கள் தேர்வு மற்றும் தொகுதியை அடையாளம் கண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சென்று விட்டதன் பிறகாக அதிமுகவினுடைய கூட்டணி இன்று உறுதி செய்யப்பட்டு அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எவை, அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எவை, போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் என்பது இறுதி செய்யப்பட்டு அந்த அறிவிப்புகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.